ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் 40 நாள் பயணத்திலே மீண்டுமாக உங்களை சந்திப்பிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார். ஆண்டவர் பாடுகளின் நாட்களாக செல்வதற்காக ஆயத்தமாக இருந்த சூழல்ல சித்தத்தின்படி நடைபெறுகிற காரியங்களில் இதுவும் ஒன்று. தந்திரமாய் பிடிக்கும்படி ஆலோசனை பண்ணினார்கள். நம்முடைய வாழ்க்கையில தந்திரமாய் நம்மை பிடிக்கும்படி, உலகத்துல எப்படியாவது எதை செஞ்சா இவன் விழுந்துருவான், எதை செஞ்சா இவன் கிட்ட நம்ம பணத்தை பறித்து கொள்ளலாம், எப்படி பேசினா இவனை நம்ம பக்கமா இழுத்துக்கொள்ளலாம் என்று தந்திரமாய் அலைந்து திரிகிற இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களையும் இனி மறந்திருக்கிறார். அவர் பாதுகாப்பார், அவர் வழி நடத்துவார். அதுதான் நீங்க பார்க்க முடியும். தந்திரமாய் இந்த உலகத்துல நம்மை நோக்கி வருகிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அவற்றின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணார். இன்னைக்கு நம் விரோதமாய் ஆலோசனை செய்கிற அநேகர் உண்டு. ஆனால் அவர் ஆலோசனை எல்லாத்தையும் தகர்த்தி போட்டு ஆண்டவர் நன்மையானது நமக்கு செய்வார். அது வழியாய் நம்மை வழிநடத்துகிற கடவுளுமாய் இருக்கிறார். அதனால உங்களுக்கு விரோதமாய் அநேகர் ஆலோசனை பண்ணினாலும், தந்திரமாய் திட்டம் தீட்டினாலும் அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் குறித்து போடுவார். நீங்கள் ஜெபித்து ஜெயித்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.